ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போகி பொங்கலுக்காண்டி தான் கோலம் போட்டுட்ருக்கா எங்கள் அக்கா பொண்ணு. அடுத்த ராத்திரியில் மூதேவி என்னையே வந்து சாணி போட வச்சுட்டா. சாணி எடுத்து வந்து இங்கே பக்கத்தில் எங்கள் சாணி கிடைக்குங்க, அதனால் சாணி எடுத்து சாணி போட வச்சுட்டா. என்ன பாருங்கள், ரங்கோலி போடுறா. ஒன்றுமே போட தெரியல. நானே 2-3 ஸ்டெப்பு சொன்னேன். அப்படியே ஒரு விளக்க வரைய சொன்னேன். விளக்கு வரின்னா அவங்க இசுக்க முடியல. இந்த மாதிரி ஏதோ ஒன்று அச்சு எடுத்துன்னு வந்தா. ஒரு 4-5 போட்டா. வேணாமான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க கொஞ்சம் பெரிய ஆள். நல்லா தான் வந்திருக்கு. எப்படி போடுறது, எப்படி தான் போடுறது. அப்புறம் எப்படி இருக்கான் பானை வரைகிறதுங்க. அதுக்கப்புறம் அதை அடிச்சுட்டு நான் கையாலே போட வச்சேன். கையாலே போட்டாங்க விளக்கு. அதுக்கப்புறம் இந்தமாரி பானை நான் தான் ஈத்தேன், போட சொன்னேன். இப்போ நானே வந்து உதவி பண்ணுறேங்க, நிறைய உதவி பண்ணேன். எங்கள் அக்கா பொண்ணுக்கு உதவி பண்ணேன். யாரும் முன்னாடியே உதவி பண்ணதில்லை, இவ்வளோ உதவி பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட்டு, பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஈஸி தாங்க கோலம் போடுறது. ஒன்றும் இல்லை, ரங்கோலியை பொறுத்தவரை ஈஸி தான். அச்சு கோலம் தான் கடினமான ஒன்று. அப்படியே ஒரு செம்மண்ணை போட்டு இழுத்துக்கிட்டா. கலர் பவுட்ரு வாங்கின்னு வரல, அவங்க பெருமவங்களுக்கு போட்டுக்குமான்ட்டேன். பாருங்கள், பானை அந்த டிசைன்லாம் நான் தான் கொடுத்தேன். இப்படி போடுமா நானே இழுத்தேன். கொஞ்சம் கம்பி இதெல்லாம் நானே லைட்டாக மைல்டாக இழுத்தேன். அது மேலே வந்து பட்டப்பட்டியாக அவங்கள ஈக்க வச்சேன். செம்மண் நானே கொடுத்தேன். நான், எங்கள் அக்கா பையன், எங்கள் அக்கா பொண்ணு மித்த பட்டப்பட்டியாக இழுத்தாங்க. மற்றதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அப்படியே டிராஃப்ட் வரைஞ்சி கொடுத்தேன் நான். பொங்கல் வந்து பாருங்கள், எங்கள் அக்கா பொண்ணு தமிழ் கற்றுக்கிட்டா. பெங்களூரில் படித்தாலும் வந்து பொங்கல் வாழ்த்து அவளே எழுதுனா. வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்லிக் கொடுத்தேன். கரும்பு போட்டாச்சு, ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாருக்கும் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அம்மன் பொங்கல் சொல்லுவாங்க, போகி பொங்கல் சொல்லுவாங்க. பழையான கழிந்து புதியான புகுக. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.